மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மே 5ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா? சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் நடப்பு செய்தியில் மையப்படுத்தி எப்படி ஓகேவா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு சப்ஜெக்ட்டு கரண்ட் அஃபேர்ஸை ஒரே பாயிண்டில் கொண்டு வந்து 2-3 ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து அதில் எல்லாத்தையும் கலந்து எப்படி கொஸ்டின் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் தேவையான சில பாயிண்ட்ஸ்லாம் கிளியராக கொடுத்துட்ருக்குறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். நம்முடைய ஹார்ட் ஒர்க்கு, நம்ம நோட்ஸு எல்லாமே பிடிச்சிடும் அப்படின்னா நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நடுவில் கேட்குற போனஸ் கேள்விகள், இறுதியாக கேட்குற சூப்பர் சிக்ஸ் கேள்விகளுக்கு சிறந்த முறையில் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் மே 5ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் நம்ம வழக்கம் போல பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள். சரியா? இன்னைக்கு என்னென்ன முக்கியமான செய்திலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற சொல்லி பாருங்க. முக்கியமான ஒரு ஜாகிரபி பாருங்க. ஜாகிரபி செய்தி, மேயோன் அல்லது மாயோன் எரிமலை வெடித்து சிதறி உள்ளது. இது எந்த நாட்டில் இந்த எரிமலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிறப்பு செய்தி பார்க்க போகிறோம். அப்படியே பார்த்துட்டு வேர்ல்டு லெவலில் இருக்கிற முக்கியமான அந்த ஆக்டிவ் வெல்கனோஸ், சரியா, உயிருள்ள எரிமலைகள் அல்லது செயல்பாட்டில் உள்ள எரிமலைகள் சொல்லுவாங்க. ஆக்டிவ் வெல்கனோஸ் எதெல்லாம் எந்தெந்த நாடுகள் இருக்குது, சரிங்களா? வேர்ல்டு லெவலில் பார்க்குறோம். கண்டிப்பாக எதையும் பார்க்கணும். இந்தியாவில் இருக்கிற முக்கியமான எரிமலைகள் எவை, சரியா? அடுத்தபடியாக ப்ராஜெக்ட் ஃப்ரீடம், சரியா, திட்ட சுதந்திரம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ப்ராஜெக்ட் ஃப்ரீடம்னா யார், சரி, என்ன விஷயம், யார் அறிவிச்சுக்கிறாங்க, எதற்காக அறிவிக்கப்பட்டுள்ளது, அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஹெல்த் சம்மந்தப்பட்ட நியூஸ் பாருங்கள். இந்த ஹண்டா வைரஸ், ஒரு வைரஸ் நோய் வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக ஏதாச்சும் நியூஸில் ஒரு பரவி நியூஸில் வந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. எதன் மூலம் பரவுகிறது, எந்த நாடு அப்படிங்கிற கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்தியன் எக்கானமி தொடர்புடைய முக்கியமான செய்தி, மின்னணு தங்க ரசீது முறை, சரி, எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட்ஸ், சரியா, ஷார்ட்டா EGR அப்படி சொல்கிறாங்க. சரியா? தேசிய பங்குச்சந்தை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அப்படின்னா என்ன, மின்னணு தங்க ரசீது முறைனா என்ன, அதோட எப்படி நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் பார்க்க போகிறோம். சரியாம்மா? அடுத்தபடியாக இன்னும் விரிவான செய்திகள். அதில் ஃபர்ஸ்ட்டு மேயோன் அல்லது சரியா மாயோன் எரிமலை, MEYON ஸ்பெல்லிங், சரி, அது மாயோன் சொல்லலாம், சில இடத்துல மேயோன் போட்டுக்கிறாங்க, அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? பிலிப்பைன்ஸ் நாடு, சரியா, பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள ஆல்ஃபே மாகாணம், சரியா, லெகாஸ்பி நகருக்கு அருகே இந்த மேயோன் எரிமலை அமைந்துள்ளது. சரிங்களா? 2640 மீட்டர் உயரமுடைய இந்த எரிமலையானது பல ஆண்டுகளாக உயிர்ப்புடன் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த எரிமலை சமீபத்தில் வெடித்து சிதறியுள்ளது. சரிங்களா? இதுதான் நியூஸ்ல வந்தது. எந்த ஒரு எரிமலை வந்துட்டு வெடிச்சிருக்குது, சரிங்களா, அந்த மாதிரி நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கோங்க எந்த நாட்டில் இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? எந்த நாட்டில் இருக்குமா? மேயோன் எரிமலை, பிலிப்பைன்ஸ், மறந்துடாதீங்க. சரியா? பிலிப்பைன்ஸுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? இந்த பிரம்மோஸ் ஏவுகணை, சரி, இந்தியா ரஷ்யாவின் கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியா முதல் முறையாக ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது முதல் நாடு பிலிப்பைன்ஸ். அதேமாதிரி இந்த ராமன் மகசேசே விருது, சரியா, வழங்கப்படும் நாடு பிலிப்பைன்ஸ். சரியா? அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், சரியா, அமைந்துள்ள நாடு பிலிப்பைன்ஸ், அதோட கேபிட்டல் மணிலா. சரியா? இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியாம்மா? அடுத்தபடியாக பார்க்கலாமா? இனிமே உலகத்தில் இருக்கிற முக்கியமான அந்த ஆக்டிவ் வெல்கனோஸ், சரி, உயிருள்ள அல்லது செயல்பாட்டில் உள்ள எரிமலைகள் எவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ரொம்ப முக்கியமானது மவுன லோவா. சரி, மவுன லோவா எரிமலை அமைந்துள்ளது எங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா ஹவாய் தீவு. சரி, ஹவாய் தீவு அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்குது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான தீவு. ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகின் மிகப்பெரிய செயலில் உள்ள எரிமலை, சரி, வேர்ல்டு ஓகேவா லார்ஜஸ்ட் ஆக்டிவ் வெல்கனோன்னு சொல்லுவாங்க. இந்த மவுன லோவா எங்கே இருக்குது? ஹவாய் தீவு, அமெரிக்கா, மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே. அடுத்த முக்கியமானது பாருங்க, கிலாவியோ, சரி, கிலாவியோ அப்படி சொல்கிற எரிமலை, அதுவும் அமெரிக்காவில் தான் இருக்குது. இது பசிபிக் பெருங்கடலில் அந்த ஹவாய் தீவில் தான் இருக்குது. சார், ஹவாய் தீவு அப்படின்னால பயங்கரமான ஒரு ஏரியா. சார், இந்த ரிங் ஆஃப் ஃபயர் அந்த இதெல்லாம் ஒரு முக்கியமான ஏரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. பசிபிக் பெருங்கடல், ஓகேவா? கிலாவியோ அதுவும் ஹவாயில் இருக்குது. அடுத்து ஓஜோஸ் டெல் சலோடா, சரி, ஓஜோஸ் டெல் சலோடா அப்படிங்கிற எரிமலை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா மற்றும் சிலி நாட்டின் எல்லையில் அமைந்துள்ளது. இது உலகிலேயே உயரமான, சரிங்களா, மேலே பார்த்தா மவுன லோவா உலகின் மிகப்பெரிய ஆக்டிவ் வெல்கனோ அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். இங்கே பார்க்குறது அந்த ஓஜோஸ் அப்படிங்கிறது உலகின் மிக உயரமான செயலில் உள்ள எரிமலை. இது கடல் மட்டத்திலிருந்து 6893 மீட்டர் உயரத்தில் ஆண்டிஸ் மலைத்தொடர், சரியா, ஆண்டிஸ் மலைத்தொடரில் அமைந்துள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் கேட்கலாம் பொதுவாக. ஆண்டிஸ் மலைத்தொடர் எங்கே இருக்குது அப்படி கேட்கலாம். உலகின் மிக உயரமான செயலில் உள்ள எரிமலை எதுன்னு கேட்கலாம். ஓஜோஸ் எங்கே இருக்குது? அர்ஜென்டினா மற்றும் சிலி நாட்டின் எல்லையில் அமைந்துள்ளது. ஓகேவா? அடுத்து ரொம்ப ஃபேமஸான இன்னொரு எரிமலை மவுண்ட் எட்டனா எரிமலை, சரி, எங்கே இருக்குது? இத்தாலியில் இருக்குது. ஐரோப்பாவின் மிக உயர்ந்த மற்றும் மிகவும் சுறுசுறுப்பான எரிமலை. இது சிசிலி தீவில் அமைந்துள்ளது.
இது பொதுவாக வேர்ல்டு ஜியோகிராஃபியில் கேட்டுக்கிறாங்க. சிசிலி தீவு அமைந்துள்ளது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இத்தாலி. அங்கே இருக்கிற அந்த இடத்துல தான் இந்த மவுண்ட் எட்னா எரிமலை அமைந்துள்ளது. சரியா? இத்தாலியில் யுனைடெட் நேஷனோட முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, FAO, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. உலக லெவலில் இருக்கிற முக்கியமான சரியா உணவு மற்றும் வேளாண் அமைப்புன்னு சொல்கிற FAO அமைப்பு இத்தாலியின் தலைநகரம் எங்கே இருக்குது? ரோமில் இருக்குது. சரியா? இத்தாலி அப்படிங்கிறத ஒரு இங்கிலீஷில் ஸ்டைலாக அப்படி சொல்கிறதா இருந்தால் இத்தாலி இட்லி அப்படி சொல்லாமா? இட்லி அப்படிங்கிறது ஒரு ஃபுட்டு, உலக உணவு அமைப்பு அங்கே இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். இட்லி அப்படிங்கிறது ஒரு ஃபுட்டு. அந்த ஃபுட்டுக்கு அங்கே என்ன ரேட்டு? 8 அணா. அந்த வடிவில் ஒரு பாட்டில் பாடுவாரில் 8 அணா இருந்தால் 8 வரையும் பாட்டு கேட்கும். 8 அணா. சரியா? இட்லிங்கிறது ஒரு ஃபுட்டு. அந்த இட்லி ஃபுட்டுக்கு ரேட்டு 8 அணா. எங்கே? இத்தாலியில். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லிங்காக சொன்ன ஞாபகம் இருக்கிறது. அடுத்து முக்கியமானது பாருங்கள், நிறைய போட்டித் தேர்வுகளை கேட்டது ஸ்ட்ராம்போலி. அந்த ஸ்ட்ராம்போலி அது இருக்கிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி. இது ஒரு சிறப்பு பெயருடன் அழைக்கப்படும். பாருங்கள், மத்திய தரைக்கடலின் சரியா கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இது தொடர்ந்து எரிமலை குழம்புகளை வெளியிட்டுகிறதுனால ஒரு சூப்பரான பிரகாசமான ஒரு லைட் வெளிச்சத்தை கொடுக்கும். அதனால மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அமைந்துள்ள நாடு இத்தாலி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது 2 சரியா, எட்னா ஸ்ட்ராம்போலி ரெண்டுமே எங்கே இருக்குது? இத்தாலி நாட்டில் அமைந்துள்ளது. அடுத்து எரிமலை அப்படின்னால ஜப்பானை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. சரியா? சகுராஜிமா அமைந்துள்ள நாடு ஜப்பான். சரி, அந்த ரிங் ஆஃப் ஃபயரில் இருக்கிற முக்கியமான ஒரு நாடு ஜப்பான். அடுத்து பாருங்க, நியாராகாங்கோ அமைந்துள்ள இது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காங்கோ, ஆப்பிரிக்க நாடான இந்த காங்கோ ஜனநாயக குடியரசில் அமைந்துள்ள முக்கியமான ஒரு ஆக்டிவ் இருக்கணும் நியாராகாங்கோ. சரியா? கோங்கால. அடுத்து இப்போ நம்ம பார்த்த மேயோன் அல்லது மாயோன் எரிமலை அமைந்துள்ள நாடு பிலிப்பைன்ஸ். என்னொன்று பாருங்க, இந்தோனேஷியாவுக்கு இன்னொரு முக்கியமான எரிமலை தாம்போரா. சரியா? தாம்போரா எரிமலை இந்தோனேஷியாவில் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். சரியா? மவுண்ட் மெராஃபி பார்த்தோம்ல, மவுண்ட் மெராஃபி சரியா சொல்லலையோ, வெரி சாரி. மவுண்ட் மெராஃபி எரிமலை அமைந்துள்ள நாடு இந்தோனேஷியா. ஓகேவா? சுனாமி ஏற்பட்டதில்ல இந்தோனேஷியா சுமத்ரா தீவு, அது பக்கத்தில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவ் வல்கனோ மவுண்ட் மெராஃபி. முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தபடியாக அந்த இந்தோனேஷியாவில் இன்னொரு முக்கியமான எரிமலை தாம்போரா எரிமலை. சரியாம்மா? இது எல்லாமே வேர்ல்டு லெவலில் இருக்க முக்கியமான எரிமலைகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் உள்ள முக்கியமான எரிமலைகள். சரியா? அதில் எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச முக்கியமான ஒரு எரிமலை இந்தியாவில் இருக்கிறது இந்த பேரன் ஐலாண்டில் இருக்கிற அந்த எரிமலை. சரியா? இந்தியாவில் உள்ள ஒரே ஒரு சரியா முக்கிய உயிருள்ள மற்றும் செயல்பாட்டில் உள்ள எரிமலை எங்கே இருக்குது? அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதியில் அமைந்துள்ளது. சரி, பேரன் ஐலாண்டு சொல்லுவாங்க. சரியா? BARREN. ஓகேவா? இது தெற்கு ஆசியாவின் ஒரே செயல்படும் எரிமலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. பேரன் ஐலாண்டு மறந்துடாதீங்க. சரிங்களா? இன்னும் எக்ஸ்ட்ரா 2 தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று நர்கோண்டம். சரி, நர்கோண்டம் அல்லது நார்கோண்டம் தீவுன்னு சொல்லுவாங்க. இது அந்தமான் கடலில் அமைந்துள்ள ஒரு செயலற்ற மற்றும் உறங்கும் எரிமலை. சரியா? அந்த டார்மண்ட் சொல்லுவாங்க, உறங்கும் எரிமலையை. அந்த எரிமலை இது சரியா, அது செத்து போச்சு கிட்டத்தட்ட. சரியா? வெடிக்காது அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்குது. அடுத்து பாருங்க, இன்னொரு முக்கியமானது பரதாங் ஐலாண்ட் மட் வல்கோனா. சரியா? பரதாங் தீவு சேற்று எரிமலை. வெடிக்கும் போது எரி குழம்புலாம் வராமல் அதுக்குள்ளேருந்து சரியா சேரு சரியா அந்த சகதிகள் அந்த மாதிரி வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் தான் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அது மத்திய அந்தமான் சென்ட்ரல் அந்தமானில் இருக்குது. இது எல்லாமே இந்தியாவில் உள்ள முக்கியமான எரிமலைகள். இன்றைக்கி சாதாரண ஒரு மேயோன் எரிமலை வந்திருக்குது. ஆனால் நம்ம கஷ்டப்பட்ட எஃபர்ட் எடுத்து வேர்ல்டு லெவலில் இந்தியா லெவலில் என்னென்ன எரிமலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்படி தான் நம்ம நோட்ஸ் இருக்கும். நல்லா பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. சரியாமா? அடுத்தபடியாக முக்கியமான ஒரு நியூஸ் பாருங்கள். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார்ட் பிடிச்ச ஒரு ஆள் ஒரு திட்டத்தை அறிவிச்சுக்கிறாரு. சரி, ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். சரியா? இதை அறிவித்தவர் அமெரிக்க அதிபர், உலகத்தோட ரவுடி பேபி அப்படி சொல்லலாம். சரியா? டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள மோதல்களால் ஹார்மோஸ் ஜலசந்தியில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் சிக்கி தவிக்கும் சர்வீச வர்த்தக கப்பல்களை பாதுகாப்பாக மீட்பதற்காக அமெரிக்கா கொண்டு வந்துள்ள ஒரு கடல்சார் நடவடிக்கை. சரியா? ஐயப்பா இனி சண்டை வேண்டாம், நம்ம வந்து ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்லேருந்து எல்லா கப்பல்களும் பத்திரமா போயிட்டு வரட்டும். ஏன்னா எல்லா நாடுகளுக்கும் எண்ணெய் வந்துட்டு சப்ளை வந்து ரொம்ப கம்மியாகி போச்சு. சரியா? இந்த பெட்ரோல் க்ரூட் ஆயில் சரியா எல்லாமே கச்சா எண்ணெய் எல்லாமே வந்துட்டு ஒரு நாட்டுக்கு ஈஸியாக சப்ளை பண்ண முடியல. அதனால கஷ்டமாக இருக்குது. இனிமேல் அமைதியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு அமெரிக்க அதிபர். அவருடைய பேர் டொனால்ட் ட்ரம்ப், குடியரசு கட்சியை சேர்ந்தவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த திட்டத்தின் பேர் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். சரியா? இந்த நோக்கம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தோட முக்கியமான நோக்கம் சரியா ஈரானுடன் அதிகரித்து வரும் பதற்றத்திற்கு மத்தியில் சரியா அந்த பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் அந்த கடலில் சரி அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அல்லது பாதுகாப்பற்ற சூழலில் உள்ள வணிக கப்பல்களை அமெரிக்க படைகளின் உதவியுடன் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வழிநடத்துதல். அமெரிக்க
படைகளின் உதவியுடன் தான். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்லாம் அமெரிக்க படைகளை நிறுத்த போகிறேன்னு அர்த்தம். அப்படின்னா நான் கண்ட்ரோலில் வச்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் யார்? டொனால்ட் ட்ரம்ப். கண்டிப்பாக இதுக்கு ஒத்துப்பாங்களா ஈரான்? வாய்ப்பில்லை, பார்க்கலாம். சரிங்களா? இந்த தகவல்களை எதில் வந்து தெரிவித்தாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற ஒரு சமூக வலைத்தளத்தில் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இது யாருக்கு சொந்தம்? டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய சொந்த சோஷியல் மீடியாவோட பேர் தான் ட்ரூத் சோஷியல். இதுவும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணுங்க. சரியா? அடுத்தபடியாக செய்திகளில் வந்த முக்கியமான ஒரு வைரஸ். சரியா? வைரஸோட பேர் ஹண்டா வைரஸ். ஹண்டா வைரஸ் என்பது கொறித்துண்ணிகள், முக்கியமாக எலிகள் மூலமாக, சரி, எலிகள் மூலம் பரவும் ஒரு அபாயகரமான வைரஸ் தொற்று. சரி, ஹண்டான்னு கொடுத்துட்டு மேஸ்டர் ஃபாலோயிங்களா அது பாக்டீரியாவா, நுண்ணுயிரியா, வேறு ஏதாச்சும் தொற்றா, வைரஸா அப்படி கேட்கலாம். இது வந்து ஒரு வைரஸ் தொற்று. எதன் மூலம் பரவுகிறது? எலிகள் மூலம் பரவுகிறது. சரி, ரேட். ஓகேவா? பாதிக்கப்பட்ட எலிகளின் சிறுநீர், எச்சில் மற்றும் கழிவுகள் மூலம் மனிதர்களுக்கு காற்றின் வழியே பரவுகிறது. சரியா? இந்த இதில் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா 40% நமக்கு மரணம் உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? இது கடுமையான சுவாச கோளாறு அல்லது சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது. இதற்கு சிகிச்சை முறைகளோ எந்த ஒரு தடுப்பூசியோ இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. ஹண்டா வைரஸ் எலி. சரியா? கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இது ஏன் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, சமீபத்தில் நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த சொகுசு சுற்றுலா கப்பலில் பரவிய ஹண்டா அந்த தீநுண்மி வைரஸின் பாதிப்பின் காரணமாக 3 பயணிகள் உயிரிழந்திருக்கிறாங்க. எங்கேருந்து எங்கே போகும்போது பாருங்கள், அர்ஜென்டினாவிலிருந்து அண்டார்டிகா வழியாக ஆப்பிரிக்காவின் கேப் வெர்டே தீவு நாட்டை நோக்கி 150 பயணிகளுடன் சின்ன எம்வி ஹாண்டியஸ் அப்படிங்கிற ஒரு கப்பல் போச்சுது. அதில் தான் ஒரு 3 பேருக்கு ஒரு கண்டுபிடிச்சு 3 பேரும் இறந்துக்கிறாங்க. இன்னொரு 2-3 பேர் ஆபத்தான நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹண்டா வைரஸ் தொற்றை உறுதி செய்த அமைப்பு எதுன்னு சொல்லி பார்த்தோன்னா யார் தான்? உலக சுகாதார அமைப்பு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். சரி, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் April 7, 1948 உருவாக்குனாங்க. அது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுமா? ஜெனீவாவில் இருக்குது, மறந்துடாதீங்க. சரியா? இந்த உலக சுகாதார அமைப்பின் தலைவர் யாருமா? டெட்ரோஸ் அதானம். சரி, டெட்ரோஸ் அதானம். டெட்டு ரோஸு, சுகாதாரம் சரியில்லைன்னா நம்ம டெட் ஆயிடுவோம். இன்றைக்கி சத்தா நாளைக்கு பாலுன்னு சொல்லுவாங்கல்ல, விவேக், நடிகர் விவேக் சொல்லுவார்ல, அதே மாதிரி இன்றைக்கி சத்தா நாளைக்கு ரோஸு. சுகாதாரம் சரியில்லைன்னா நம்ம டெட் ஆயிடுவோம். டெட் ஆகிட்டோன்னா நமக்கு ரோஸ் வச்சுருவாங்க. டெட்ரோஸ் அதானம், அதானே? கரெக்டாக. வாங்க அடுத்து இந்தியன் எக்கானமி தொடர்புடைய முக்கியமான ஒரு செய்தி பாருங்கள், சூப்பரானது. மின்னணு தங்க ரசீது முறை, எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட் அப்படிங்கிற ஒரு முறை அறிமுகப்படுத்தியுள்ளது தேசிய பங்குச்சந்தை. என்எஸ்சினா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரியா? தேசிய பங்குச்சந்தை உருவாக்கப்பட்ட வருஷம் 1992, மறந்துடாதீங்க. அதனுடைய தலைமையிடம் மும்பையில் இருக்குது. பங்குச்சந்தை அப்படின்னாலே மும்பை தான். சரியா? பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், செபி, இந்திய பங்குச்சந்தையின் பாதுகாவலன் செபி, எல்லாருமே மும்பையில் இருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. சரியா? இஜிஆர் என்பது இயற்பியல் தங்கத்தை, அதாவது ஒரு உருவ பொருளாக, சரியா, தங்கமாக இல்லாமல் அதை டிஜிட்டல் வடிவில் மாற்றி பங்குச்சந்தையில் பங்குகளைப் போல, சரி, ஒரு ஷேர் மாதிரி வர்த்தகம் செய்யும் ஒரு நவீன முதலீட்டு முறையாகும். சரியா? தங்கத்தை அப்படியே கொடுத்து சேல்ஸ் பண்ணாமல் தங்கத்தை விற்பனை செஞ்சு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று வாங்கி, ஒரு ரிசிப்ட் மாதிரி ஒன்று வாங்கி அதை டிஜிட்டலைஸ் பண்ணி அதை பங்குச்சந்தையில் ஒரு ஷேர் மாதிரி விற்பனை செய்கிறது. இன்றைக்கி என்ன ரேட்டோ அது ஒரு நம்ம சேல்ஸ் பண்ணியிருப்போம். அடுத்த ஒரு ஃபியூச்சரில் ஒரு அதிக ரேட் வரும்போது அதை வந்து நம்ம விற்பனை செஞ்சுக்கலாம், தேவைப்பட்டால் வாங்கவும் செய்யலாம். அப்படிப்பட்ட மின்னணு தங்க ரசீது முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது யார்? தேசிய பங்குச்சந்தை, மறந்துடாதீங்க. சரியா? செபியால். சரியா? செபி அப்படின்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி அமைப்பு 1988 உருவாக்கப்பட்டது. 92ஆம் ஆண்டு 1992 அது சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது. சரிங்களா? ஓகே. இந்த செபி அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட பெட்டக மேலாளர்களிடம், சரி, அந்த வால்ட் மேனேஜர்ஸ், உண்மையான தங்கம் சேகரிக்கப்பட்டு அதற்கு இணையான இஜிஆர் ரசீதுகள் வழங்கப்படுகின்றன. எப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார் இந்த ப்ராசஸ். சரியா? வர்த்தகம் என்ன மாதிரி வர்த்தகம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பங்குகள் ETF போலவே இந்த இஜிஆர்களை பங்கு சந்தைகள் நம்ம வாங்கவோ தேவைப்பட்டால் விற்பனை செய்வோ முடியும். சரியா? தூய்மை உத்தரவாதம். வேறு என்னென்ன சிறப்புகள் நன்மைன்னு சொல்லி பார்க்கும்போது, தூய்மை. தங்கம் அப்படிங்கிறது 100%, கிட்டத்தட்ட 99.5% அல்லது அதற்கும் அதிகமான தூய தங்கம் இந்த பெட்டகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. எனவே தரத்தை பற்றி நம்ம எந்த ஒரு கவலையும் பட வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இந்த தங்கம் ரொம்ப சேஃபாக இருக்கும். ஏன்னா தங்கம் பாதுகாப்பான அந்த வால்ட்டுகளில் சேமிக்கப்படுவதால், பத்திரப்படுத்தி பார்க்குறதுனால அது வந்துட்டு எந்த ஒரு பயம் இல்லாமல் நம்ம சேஃபாக வச்சுக்கலாம். இன்னொரு சிறப்பு, இதுக்கு லாக்கர் கட்டணம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி குறைந்தபட்சமாக 1 கிராம் அளவிற்கு நம்ம வந்து முதலீடு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு சிறப்பு சலுகை ஜிஎஸ்டி சலுகை. சரியா? ஈஜிஆராக தங்கம் வாங்கும்போது, சரியா, வாங்கும்போதும் விற்பனை செய்யும் போதும் ஜிஎஸ்டி வரி கிடையாது. ஒரு சிறப்பு கூடுதல் செய்தி. சரியா? அதை இயற்பியல் தங்கமாக மாற்றும் போது தான், ஓகேவா, இயற்பியல் தங்கமாக மாற்றும் போதும்
சரி, மாற்றும்போது மட்டும்தான் அது வரியாக பொருந்தும். அந்த ரிசிப்ட் மாதிரி ஷேர் மாதிரி ஓகே நம்ம மாற்றும்போது அது வந்து எந்த ஒரு ஜிஎஸ்டியும் கிடையாதுன்னு சொல்லிக்கிறாங்க. சரியா, வேற இன்னொரு சிறப்பு என்னன்னு சொல்லி பாருங்க, உடனடி பணமாக்குதல். சரியா, சந்தை விலையில் எப்போது வேண்டுமானாலும் அந்த தங்கத்துக்கான அந்த ரிசிப்ட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம விற்று பணமாக்க முடியும். சரியா, அடுத்து தங்கமாக மாற்றுதல். தேவைப்பட்டால் ஈஜிஆர்களை பெட்டகத்தில் கொடுத்து அதற்கு இணையான உண்மையான அந்த பிசிக்கல் கோல்டு, சரி, உண்மையான தங்கத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் சொல்லிக்கிறாங்க. அது எப்படி முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற செய்தியும் பார்த்துக்கோங்க. ஒரு வர்த்தக கணக்கு, ட்ரேடிங் அக்கௌண்ட் மற்றும் டிமேட் கணக்கு மூலம் பங்குச்சந்தையில், அதாவது பங்குச்சந்தைனா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அல்லது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், 2 பங்குச்சந்தையும் சரி மற்ற பங்குகளைப் போலவே, சரி, ஒரு கம்பெனியோட பங்குகளை நம்ம வாங்குவோம்ல, ஷேரை ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு வாங்கி அதிக விலைக்கு நம்ம விற்பனை செய்யலாம்ல, அந்த பங்குகளைப் போலவே இந்த ஈஜிஆரையும் வாங்க முடியும். சரியா, அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசம் டவுட் வரலாம் பாருங்க, இந்த டிஜிட்டல் தங்கம், சரிங்களா, டிஜிட்டல் தங்கம் மற்றும் ஈஜிஆர் என்ன வேறுபாடு? டிஜிட்டல் தங்கம் என்பது பெரும்பாலும் செயலி மூலம் வாங்கப்படுகிறது. சரி, டிஜிட்டல் தங்கம்னா தங்கத்தை ஒரு ஆன்லைன் மூலமாக, ஒரு செயலி, ஒரு ஆப் மூலமாக நம்ம வாங்குறது, அது வேற டிஜிட்டல் தங்கம். ஈஜிஆர் என்பது நேரடியாக பங்குச்சந்தையில் முறைப்படுத்தப்பட்ட அமைப்பின் கீழ் வர்த்தகம் செய்யப்படுவது ஆகும். 2க்குள்ள வித்தியாசம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது செயலி மூலம், இது பங்குச்சந்தை மூலம். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி கொடுத்துருக்கோம், நல்ல முறையில் பயன்படுத்துங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சரியாம்மா, அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கொஸ்டின், மாயோன் எரிமலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? அப்படியே பேரன் ஐலாண்டு அங்கே இருக்கிற எரிமலை இருக்குல்ல, அது எங்கே இருக்குது? கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல பார்க்கலாம். சரிங்களா, எதுக்கும் நடுவில் கேப்பில் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள். அடுத்து ஹண்டா வைரஸ் எதன் மூலம் பரவுகிறது? 3வது கேள்வி. 4வது கேள்வி, ஈஜிஆர் முறை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? 5வது கேள்வி, ஈஜிஆர் முறை என்பதன் விரிவாக்கம் என்ன? கொஞ்சம் ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லது. பார்க்காம சொல்லுங்கள். சரியா, வீடியோ பார்த்துட்டு பார்க்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேசிய பங்குச்சந்தை எப்போது உருவாக்கப்பட்டது? இதற்கான பதில்களை கிளியராக சொல்லுங்கள். வீடியோ நல்லா பாருங்கள், நோட்டு போட்டு எழுதுங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது சூப்பராக ரிவிஷன் பண்ணுங்கள், நம்மளே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற எஃபோர்ட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.